வணக்கம் ரோகுலே, நாங்கள் மீண்டும் ஒரு காலிவுடா சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் ராசவீதி ரோட் கோப்பாய் பிரதேசத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். இன்றைய தினம் யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் நிலையம் 30 ஆண்டு காலங்களாக மக்களுடைய தனியார் காணிக்கையில் இயங்கி வந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த காணிகளை விடுதலை செய்ய சொல்லி 2019ஆம் ஆண்டு போடப்பட்ட வழக்கின் பிரகாரம் 6 ஆண்டு கால வழக்கு நடந்ததுக்கு பிறகு போன வருடம் 8ஆம் மாதம் கோப்பை போலீஸ் நிலையத்திலிருந்து போலீஸ் அதிகாரிகளை வேறு இடங்களுக்கு போக சொல்லி உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதனைத் தொடர்ந்து ஒரு சில ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த ஒரு வீட்டில் வந்து போலீஸ் நிலையம் இயங்கி கொண்டிருந்தது. அதோட அதை சுற்றி இருக்கிற ஏனைய வீடுகள் காணிகள் எல்லாமே வந்து விடப்பட்டிருந்தது. அதனால் புதிய போலீஸ் நிலையத்தை உருவாக்குகின்ற செயற்பாடு வந்து அதிதீவிரமாக நடைபெற்றிருந்ததுன்னு சொல்லி தெரியும். இன்றைய நாள் அந்த போலீஸ் நிலையத்தை திறந்து வைக்கின்ற நிகழ்வு வந்து இடம்பெறுகிறது. நீங்கள் அதிகளவாக நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பல்வேறு விதமான சேவைகளுக்காக போவீங்கள். இந்த போலீஸ் ஸ்டேஷன், புதிய போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, எந்த வீதியால் போயிட்டு நாங்கள் அங்கே போகலாம், அதோட இந்த புதிய கட்டமைப்புகள் எப்படி இருக்குது, அதோட இன்றைய நாளில் இந்த திறப்பு விழாவில் என்ன மாதிரியான விடயங்கள் நடைபெறுகின்றது என்பது தொடர்பாக இந்த காவலி விழா வந்து பார்க்க போகிறோம். இப்படி தொடர்ச்சியாக காவலிக்குள்ளே போகலாம். வாங்க. எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காவலியை வந்து பாருங்க. நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் ராசவீதி ரோட் கரந்தன் சந்தையிலிருந்து யாழ்ப்பாணம் போகிற பக்கமாக வந்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் ஒன்றில் இருக்குது, துயிலம் இல்லம். அந்த துயிலம் இல்லம் அதோட இப்போ வந்து ராணுவ கேம்ப் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல இருந்து நான் நினைக்கிறேன் 100 மீட்டர் போனால் இந்த போலீஸ் ஸ்டேஷன் பெருமன்னு சொல்லி இப்படியே தொடர்ச்சியாக போயிட்டு பார்ப்போம். வாங்க. கோப்பாய் துயிலமில்லத்திலேருந்து 100 மீட்டர் அளவுக்கு நாங்கள் தள்ளி வந்துட்டோம். இது வந்து நாங்கள் வந்த வீதி. அப்படியே நாங்கள் இங்காலி பக்கமாக திரும்பினோம்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல மறியல் எல்லாம் வந்து போட்டிருக்கிறதுக்கான பொருட்கள்லாம் வச்சுக்க. ஆனால் மறியல் வந்து மறிக்கல, இது வேறு இருக்குது. இதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போட்டும் வந்து போட்டுருக்கு. நம்ம அதில் நிறைய போலீஸார் இந்த இடத்துல நிற்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த போட் போட்டுக்கிறதுக்கு பக்கத்தாலேயே வீதி ஒன்று திரும்ப இதில் போலீஸ் நிலையம் கோப்பாய்னு சொல்லி போட்டிருக்கணும். 500 மீட்டர் தூரம் வந்து நாங்கள் இந்த ரோட்டால் திரும்பி உள்ளே போகணும். இந்த வீதியில் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கும். அந்த வீட்டை ஓரமாகவே இந்த வீதி வந்து போகுது. நாங்கள் இப்போ வந்து அந்த வீதியால் வந்து போயிட்டு கோப்பாய் போலீஸ் நிலையத்தை வந்து அடைய போகிறோம். இதுதான் அந்த வீதி. இந்த வீதி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இனி நீங்கள் உங்களுடைய சேவைகளை பெற்று கொள்றதுக்கு இந்த வீதியெல்லாம் நீங்கள் அன்றாடம் பயணிக்க வேண்டியிருக்கும். இந்த வீதி 2 பக்கமுமே தோட்டக்காணிகள்லாம். அதோட இந்த வீதியில் இன்றைய நாளில் கொடிகள் எல்லாம் பறக்கப்பட்டிருக்குது. அதோட இன்றைய நாளில் பாதுகாப்புத்துறை அமைச்சர், அதோட அரசியல் பிரமுகர்கள், அதோட அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த போலீஸ் நிலையத்தை திறக்கிறதுக்காக வருகை தர இருக்கணும் அப்படின்னு சொல்லினோம். நாங்கள் இப்படி இந்த வீதியால் வந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இங்கேருந்து நாங்கள் ஆரம்பித்த இடத்துலேருந்து போலீஸ் ஸ்டேஷன் போகும் பிறகு கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கு. புதிய போலீஸ் ஸ்டேஷன் கட்டுரை தொகுதி அமைந்திருக்கின்ற அந்த இடத்துக்கு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். இதில் பாருங்க, புதிதாக அமைக்கப்பட்ட போலீஸ் நிலையத்தினுடைய பேர் பலகை இதில் போடப்பட்டிருக்குது. முன்னுக்கும் பேர் பலகை போட்டிருக்கணும். இந்த இடத்துலையும் பேர் பலகை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நிறைய வாகனங்கள் இந்த பிரதேசம் முழுவதுமே நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இன்றைய நாளில் இந்த பிரதேசம் முழுவதுமே நிறைய போலீஸார் வந்து குவிக்கப்பட்டிருக்கணும். அதோட அதிரடிப்படையினரும் இந்த இடத்துல நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி. நாங்கள் இப்போ உள்ளுக்கு போகிறோம். இதுதான் பிரதான வாயில். இந்த புதிதாக அமைக்கப்பட்ட கட்டட தொகுதியுடைய பிரதான வாயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. பெரிய அகலமான கதவெல்லாம் போட்டிருக்கோம். நிறைய பெரிய வாகனங்களாக இருந்தாலும் 2 வாகனங்கள் இந்த பாதையினூடாக பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து ஆரம்ப பகுதி. இந்த இடத்துல வந்து நாங்கள் இதன் பதிவு செஞ்சுட்டு போகிற வேலைகள் வந்து பார்க்கலாம். அதோட இன்றைய நாளில் இந்த இடத்துல ஒரு விழா ஒன்று ஒழுங்கு செஞ்சுருக்கணும். அந்த விழாவுக்கான கூடாரங்களும் இந்த இடத்துல அமைக்கப்பட்ட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த போலீஸ் ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கிற இந்த பகுதியெல்லாம் வந்து தோட்டக்காணிகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய மரங்கள் எல்லாம் வந்து புதுசாக வச்சு இன்றைய நாளில் அழகாக வந்து காட்சி அளித்து கொண்டிருக்குது. அதோட இந்த இடத்துல அணிவகுப்பு வந்து நடைபெற இருக்குது. போலீஸாருடைய அந்த அணிவகுப்புக்கான தயார்படுத்தல்களும் இன்றைய நாளில் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் பெயர் பிழைகள் வந்து போட்டிருக்கணும். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தோடனே எந்த இடத்துல என்னென்ன விடயங்கள் இருக்குது, எந்தெந்த பகுதிகள் எதுக்கால வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி மேப் வந்து போட்டிருக்கணும். இந்த பிரதேசத்தினுடைய மேப்பும் முதலாவதாக இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய நாளில் இந்த இடத்துல கொடிகளும் பறக்கப்பட்டிருக்குது பாருங்க. இதை விடவும் இன்னும் ஒரு சில பெயர் பலகைகள் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அதில் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது இந்த பெயர் பலகையை. இதில் பாருங்க, வணக்கம் கோப்பாய் போலீஸ் நிலையம்னு சொல்லி போட்டு இந்த போலீஸ் நிலையத்துக்கு உள்ள வரையில் நாங்கள் என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நாங்கள் நடக்கணும்னு சொல்லி இதில் ஒரு சில விஷயங்கள் போட்டிருக்கணும். புகைப்படங்கள் எடுக்கக்கூடாது, அதோட ட்ரிங்க் பண்ணி போட்டு வரக்கூடாது, வாகனங்களை எங்கே கொண்டு தரிப்பிடம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை போட்டிருக்கணும். அதோட இந்த இடத்துல நிர்வாக பிரிவு, துணை சேவை அறை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரிவுகளும் அந்த பிரிவுகளுக்கு போகிறதுக்கான எந்த பக்கத்தில் நீங்கள் போகணும்னு சொல்லி அம்புக்குறிகள் போட்டு தெளிவாக காட்டப்பட்டிருக்குது. உண்மையிலே இப்படி இருக்கிறதால புதிதாக போலீஸ் நிலையத்துக்கு வரவர்களுக்கும் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஈஸியாக அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இந்த விஷயத்தை போட்டிருக்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம்.
இதில் வந்து பாருங்கள் முக்கியமான மெயின் என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸ் அடியில் வந்து நாங்கள் நிற்கிறோம். அந்த இடத்துல மிக பெரிதாக போலீஸ் நிலையம் கோப்பாய் அப்படின்னு சொல்லி 3 மொழிகளிலுமே இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி தொடர்ச்சியாக நாங்கள் போயிட்டு உள்ளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இப்படி தொடர்ச்சியாக பார்ப்போம். அதிரடிப்படையினர் போலீஸ் நிலையத்துக்கு உள்ளேயும் அதோட வீதிகளுக்கு வெளியிலையும் நிறைய பேர் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இப்போ வந்து இந்த போலீஸ் நிலையத்தை திறக்கிறதுக்கான ஆயத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்குது. திறப்பு விழா என்பது யார் யார் எல்லாம் வருகை வந்திருக்கணும் என்றதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் பிரதான என்ட்ரன்ஸ், பிரதான வாயில் இந்த போலீஸ் நிலையத்துக்கு உள்ளே போகிறதுக்கு. இதில் ஒரு விஷயம் வந்து போடப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து அரச நிதி ஒதுக்கீட்டிலே பயன்படுத்தி அமைக்கப்பட்ட புதிய நிர்வாக கட்டடம் சொல்லி போட்டிருக்கேன். அதோடு இந்த போலீஸ் நிலையம் திறக்கப்பட்ட இன்றைய நாள் திகதி, அந்த திகதியும் அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் உள்ளுக்கு வந்து போகின்ற அந்த வாயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்படி நாங்கள் இனி தொடர்ச்சியாக இந்த போலீஸ் நிலையத்தினுடைய திறப்பு விழா என்ன மாதிரி நடைபெறுகிறது என்பது தொடர்பாக அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். போலீஸ் நிலையத்தினுடைய திறப்பு விழா மேளதாளங்களோடு வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இன்றைய இந்த திறப்பு விழாவுக்கு வரவழைக்கப்பட்ட விருந்தினர்களை மேளதாளங்களோடு இப்போ வரவேற்று கொண்டு போலீஸ் நிலையத்தினுடைய பிரதான வாயிலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். போலீஸ் நிலைய கட்டடத்தினுடைய பிரதான நுழைவாயிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற பெயர் பலகையை திரையை நீக்கி திறந்து வைக்கின்ற அந்த காட்சியை தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பிரதான நுழைவாயிலையும் ரிபன்கள் எல்லாமே வந்து கட்டப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ரிபனையும் வந்து வெட்டி திறந்து வைப்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிரதான நுழைவாயிலை திறந்து வைப்பதற்கு முன்பதாக இந்த இடத்துல இப்போ நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற இடத்துல 4 மகத்தினுடைய தலைவர்களும் அமர வச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் அவர்களும் ஆசியுரை வழங்கி இந்த பிரதான நுழைவாயிலை திறந்து வைக்கின்ற அந்த நிகழ்வு இடம்பெறும்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொல்லி இப்படி தொடர்ச்சியாக பார்ப்போம். කොටයි පොලිස්ථානයේ නවගොඩනැගිලි විරුද්ධ කිරීමට අදාළ සර්වාගමික ආශිර්වාද ලබා ගැනීමයි දැන් සිදුවන්නේ. ප්‍රථමයෙන් ධම්මං සරණං ගච්ඡාමි සංඝං සරණං ගච්ඡාමි ဒုတိယံ පි බුද්ධං සරණං ගච්ඡාමි වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි முசாவாதா வேரமணி. கோவில் குமுண்டாவில் பிரதம குருக்கள் ஸ்ரீ ஸ்ரீ ரவீந்திர ராசாவர் மாத்தம் கஜானனம் மணீசம் அநேகதந்த பக்னவதாம் ஏகதந்தமுபாஸ்மஹே கஜானனம் சந்திர சமானவர்ணம் நிஸ்வதந்தம் வாசாங்குசம் நட்டுகாணீகஸ்ததானம் கமலாசனஸ்தம் விக்னேஸ்வரனம் சதா பிரசன்னம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர்ரஹீம். மாலிகி யௌமிddin. It is a great privilege and joy to be present on this important occasion as we gather to inaugurate and bless this new police station. Today marks not merely the opening of a building but the beginning of a renewed පෝජකතුමන්ලාට පිරිකර පූජා කිරීම දැන් සිදු කරනවා. ගෞරවමන්ත්‍රීතුමා ප්‍රමුඛ සම්මානීය ආමන්ත්‍රණ පිරිකර පූජා කිරීමෙන් අනතුරුව සෙත් පිරිත් සජ්ජායනයේ මැදින් හිතපදේ කපා මෙතන නැගිල්ලට සෙත් පිරිත් සජ්ජායනයේ මැදින් ගොඩනැගිල්ල ජනතා අයිතිතම අත්පිරීමේ මොහොත දැන් උදා පිටිපස්ස 3 மத தலைவர்களுடைய ஆசி உரைக்கு பின்னராக இந்த பிரதான இந்த ரிபன் வெட்டி இந்த நுழைவாயிலை திறந்து வைக்கின்ற அந்த நிகழ்வு வந்து இப்போ இடம்பெற போகுது. இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக உள்ளே போயிட்டு இந்த போலீஸ் நிலையத்தில் என்னென்ன மாதிரியான விடயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
සාදු කොහොමයි පරිසරයේ නව ගොඩ නැගිල්ලද නියුදන් කිරීම ව්‍යවස්ථාවේ සිදු කරන දරුවා පුරාගිල්ලට සුබමෝටින් ඇතුළේ තියාගත සම්ප්‍රදායන කොට බෝතල් පහළ නැල්වීම සඳහා දරුවා ජනාරක්ෂක සහ පාර්ලිමේන්තු කටයුතු පිළිබඳව අමාත්‍ය අනුවිද්‍ය පාලකතුමා එවැගේම මේ අවස්ථාවට සම්බන්ධ වී සිටින අනිකුත් මේ ප්‍රදේශයේ මහජන නියෝජිතයින් එවැගේම පොලිස්පති ප්‍රියන්ත වීරසිරි මහතා උතුම්පාලාකාර ජේෂ්ඨ නියෝජිත පොලිස්පති මහත්මයා එන්ජිනියර් ප්‍රියන්ත නවරත්න සම්බන්ධ වෙනවා එවැගේම මහජන නියෝජිතයින් හැටියට पार्लिमेंट मंत्री इससे भवानंद राजमाता घर पार्लिमेंट मंत्री करुणानाथन इलक कुमार माता एवं घर पार्लिमेंट मंत्री अजीवन जयचंद्र बोर्डी माता dan hotel पार्लिमेंट நாங்கள் போலீஸ் நிலையத்துக்கு உள்ளே வந்த உடனே சிறை தான் இருக்குது. இந்த புதிய சிறைக்குள்ள உள்ளே போகிறது முதலாவது யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னு சொல்லி தெரியல. இதில் சிறை கூட அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும். அதோட ஒரு சில வாசகங்களும் மேலே எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தக அறை அப்படின்னு சொல்லி ஒரு அறை வந்து அதில் கட்டப்பட்டிருக்குது. இப்படி இதுக்காக நாங்கள் பார்க்கல போக்குவரத்து பிரிவு அந்த பிரிவு வந்து தெரியுது. ஆனால் இதுக்கு போகிற வாசல் வந்து இதுக்கு உள்ளால் போகணும் போடாது. இப்படி நான் தொடர்ச்சியாக உள்ளுக்கும் போயிட்டு பார்ப்போம். அதோட இதில் வந்து வழக்கு சான்று பொருட்களை வைக்கின்ற அறை இருக்குது. அதில் நிர்வாக பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு அறை வந்து இதில் போட்டிருக்கணும். பாருங்கள் புதிய போலீஸ் ஸ்டேஷன் என்னென்ன மாதிரியான கட்டமைப்புகள் என்னென்ன பகுதிகள் இங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் அந்த போக்குவரத்து பிரிவுக்கு போகின்ற அந்த வாயில். இப்படி நாங்கள் திறந்து வெளியில் போகணும்னு சொல்லி சொன்னால் வெளியிலேயும் அங்கேயும் கட்டுரை தொகுதிகள் இருக்குது. அந்த கட்டுரை தொகுதியிலையும் பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக இது வந்து கிரைம் பிரான்ச்சால் இப்படி நாங்கள் குற்றவியல் தடுப்பு பிரிவு இப்படி இஞ்சால போகணும்னு சொல்லி சொன்னால் இங்காலேயும் பல கட்டுரை தொகுதிகள் இருக்குது. அதையும் பார்ப்போம். இந்த பகுதிகளில் 2 கட்டுரை தொகுதிகள் இருக்குது. நான் 2 கட்டுரை தொகுதிகளில் பல்வேறு விதமான அம்சங்கள் இருக்குது. இதில் முக்கியமாக வந்து தங்குமிட வசதிகள் வந்து செஞ்சுருக்கணும். இங்கே தங்கி நிற்கிற போலீஸ் அதிகாரிகளுக்கான இடம் இதில் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்காலையும் நிறைய இடங்கள் இருக்குது. அதையும் போய் பார்ப்போம். இங்கே இந்த போலீஸ் நிலையத்தை வந்து இப்போதுக்காக வந்த விருந்தினர்கள் அனைவரும் இந்த இடங்களையும் போயிட்டு பார்க்கவே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் இப்படியே இந்த கட்டுரை தொகுதிகள்லாம் இதில் வந்து உணவகம் அப்படின்னு சொல்லியும் போட்டுக்கிறேன். எனக்கு கேண்டீன் அப்படின்னு சொல்லி அந்த கேண்டீன் தங்குமிட வசதிகளை கொண்ட அறை அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இந்த பகுதியில் வந்து இருக்குது. 2 கட்டுரை தொகுதி இதற்காக அமைச்சிருக்கணும் முற்றுமுழுதாக. இப்போ விருந்தினர்கள் உணவகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த அறைக்குள்ளே போயிட்டு எல்லாருமே அந்த அறைகளை பார்வையிட்டு வருகின்ற அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த கட்டுரை தொகுதிக்கு முன்பக்கமும் நிறைய இடவசதிகள் இருக்குது. அதே மாதிரி பின்பக்கமும் நல்ல இடவசதி இருக்குது. வாகனங்கள் எல்லாமே இதில் நிறுத்தி வைக்கக்கூடியமாக இருக்குது. அதோட பின்பகுதியாலேயும் ஒரு வாசல் வந்து விட்டுருக்கேன். இந்த இடத்துல வீடு மாதிரியான ஒரு அமைப்பு செய்து நல்ல மாவடெல்லாம் பாய்ச்சி புல்லுகளெல்லாம் பதைக்கப்பட்டிருக்குது. இது வந்து போலீஸ் உயர் அதிகாரிக்கான தங்குமிட வசதியம் அப்படின்னு சொல்லினோம். அந்த இடத்தையும் இப்போ பார்வையிடத்துக்காக வந்து கொண்டிருக்கிறோம். அதையும் உள்ளுக்கு வந்து நாங்கள் போயிட்டு பார்ப்போம். ஆனால் அதையும் இப்போ ரிவன் பற்றி தான் இன்றைய நாளில் திறந்து வைக்கணும். அந்த நிகழ்வும் வந்து எப்படி நடக்கும்னு சொல்லி பாருங்க. வழியில் பார்த்தாங்க இப்படியே உள்ளுக்கும் போயிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. உள்ளுக்கெல்லாம் சோஃபா செட்டெல்லாம் போட்டு நல்ல வண்ண விளக்குகள் எல்லாம் போட்டு எப்படி அந்த தங்குமிட வசதியை செஞ்சுருக்கணும்னு சொல்லி பாருங்கள். இதெல்லாம் நவீன முறையில் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இந்த அவ்வளவுக்கு நல்ல வசதிகள் கொண்டதாகத்தான் சிறப்பான வகையில் இந்த இடங்களும் அமைக்கப்பட்டிருக்குது. ஓகே உறவுகளே, இன்றைய நாளில் புதிதாக திறக்கப்பட்ட இந்த கோப்பாய் போலீஸ் நிலையம் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்குது, அதோட இந்த போலீஸ் நிலையத்துக்கு நாங்கள் இந்த வீதியால் வருகிறது நாங்கள் அதோட உள்ளுக்கு என்னென்ன மாதிரியான கட்டட தொகுதிகள் எல்லாமே புதிதாக அமைக்கப்பட்டிருக்குது, என்னென்ன சேவை பிரிவுகள் எங்கெங்கே எல்லாம் இருக்குன்னு சொல்லியெல்லாம் பார்த்துருப்போம். இதோட வந்து நான் காலையை வந்து முடிச்சுக்கொள்கிறோம். என்னோட காலையோடாக சந்திப்போம்.